அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்டர்நெட் செக்யூரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் சைபர் செக்யூரிட்டினா என்ன இது குறித்து அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? சைபர் செக்யூரிட்டி ரெஃபர்ஸ் டு ப்ரொடெக்டிங் இன்டர்நெட் கனெக்டட் சிஸ்டம்ஸ், அதாவது இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் ஆகக்கூடிய சிஸ்டம்ஸை பாதுகாக்கிறதுங்க. என்னென்ன இன்டர்நெட் கனெக்டட் சிஸ்டம்னு சொல்லலாம்? கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க், சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா, இதெல்லாமே அதாவது இணையத்தின் மூலமாக கனெக்ட் ஆகக்கூடிய சிஸ்டம்ஸ் சொல்லலாம். ஃப்ரம் சைபர் த்ரெட்ஸ் லைக் அட்டாக், டேமேஜ் ஆர் அன்ஆத்தரைடு ஆக்சஸ், அதாவது ஹேக்கிங்லேருந்து எப்படி ஒரு சிஸ்டமை பாதுகாக்கிறது. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள், ரெஸ்ட்ரிக்டான ஒரு விஷயங்கள், இது எல்லாத்தையுமே எப்படி இந்த சைபர் கிரைம்லேருந்து நாம் காப்பாற்றுறது, இதுதான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ வாட் ஆர் த மேஜர் சைபர் த்ரெட்ஸ் டு இந்தியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மேஜரான சைபர் த்ரெட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சைபர் டெரரிசம். வாட் இஸ் சைபர் டெரரிசம் அப்படின்னா, ஒரு பேங்க் சிஸ்டமை அட்டாக் பண்ணுறது, இல்லை ஒரு கவர்மெண்ட் சிஸ்டமை அட்டாக் பண்ணி அதன் மூலமாக மிரட்டுவதுக்கு பேர் தான் சைபர் டெரரிசம் அப்படின்றாங்க. யூஸிங் த சைபர் டூல்ஸ் டு த்ரெட்டன் த நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது ஒரு நாட்டுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா அதை சைபர் டெரரிசம்னு சொல்லுவாங்க. ஒரு பவர் கிரிட் அட்டாக் பண்ணுறது, பேங்கிங் சிஸ்டம்மை அட்டாக் பண்ணுறது. ஒரு பவர் கிரிட் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே இந்த பவர் சப்ளை இருக்குமா, அது மூலமாக மேனுஃபேக்சரிங்கில் அஃபெக்ட் ஆகும். பேங்கிங் சிஸ்டமை நம்ம அட்டாக் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக நமக்கு சில கிரைசிஸ் வரும். ஸோ இது சைபர் டெரரிசம் சொல்லுவாங்க. ஃபிஷிங் அண்டு ஐடென்டிட்டி தெஃப்ட், அதாவது ஒரு ஃபேக் இமெயில்ஸ் மூலமாக, வெப்சைட்ஸ் மூலமாக நம்முடைய பாஸ்வேர்டை ஸ்டீல் பண்ணுறது, பேங்கிங் இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுறது. உங்களுக்கு அடிக்கடி இந்த நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் கிட்ட கால் வர மாதிரிலாம் நம்ம மீம்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ இதான் ஃபிஷிங் அண்டு ஐடென்டிட்டி தெஃப்ட்னு சொல்லுவாங்க. அது ரேன்சம் வேர் அட்டாக். ரேன்சம் வேர் அட்டாக் அப்படிங்கிறது, இப்போ உங்கள் சிஸ்டம் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, இந்த ரேன்சம் வேர் அட்டாக் பண்ணி உங்கள் சிஸ்டம் லாக் பண்ணி வச்சுருவாங்க. எந்த டேட்டாவும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் செலுத்துவதன் மூலமாக தான் இந்த ரேன்சம் வேர், இதுக்கு பேரே பாருங்கள். ரேன்சம்னா என்னென்னா, அந்த பணத்தொகைன்னு சொல்லுவாங்க, பணைய தொகை. ஒருத்தரை பணையமாக வச்சு அதன் மூலமாக டிமாண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேன்சம்னு சொல்லுவாங்க. அது ரேன்சம் வேர். அது சைபர் எஸ்பினியோஜ், அதாவது ஸ்டீலிங் த கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. இப்போ கவர்மெண்ட்டோ இல்லை டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டான டேட்டாவை ஸ்டீல் பண்ணி அதை வெளிநாடுகளில் கொடுக்குறது பேர் தான் சைபர் எஸ்பினியோஜ்னுவாங்க. அது பிறகு டேட்டா பிரீச்சஸ். என்ன டேட்டா பிரீச்சஸ்? லீக்கேஜ் ஆஃப் பர்சனல் டேட்டா ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் டேட்டா பேஸ். ஏதோ நாம் இப்போ ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம், இல்லை நம்மளுடைய வேலை செய்கிற இடங்களில் நம்மளுடைய டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதன் மூலமாக அந்த கம்பெனியை அவங்க அட்டாக் பண்ணுறது மூலமாக நம்முடைய இன்ஃபர்மேஷனை அவங்க ஸ்டீல் பண்ணலாம் இல்லையா? இதுதான் டேட்டா பிரீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. டார்க் வெப் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டது தான். பிளாட்ஃபார்ம் ஃபார் செல்லிங் ட்ரக்ஸ், வெப்பன்ஸ், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டோலன் டேட்டா. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா இந்த டேட்டா பிரீச் எல்லாம். ஸோ இது மூலமாக எடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த டார்க் வெப் மூலமாக தான் செல் பண்ணுவாங்க. சரி, இந்த சைபர் செக்யூரிட்டியை கவ் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சைபர் செக்யூரிட்டியை இந்தியன் கவர்மெண்ட் நினச்சா அதை தடுக்க முடியுமா அப்படின்னா அதில் சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது, புவர் சைபர் ஹைஜீன் அமாங் சிட்டிசன்ஸ், அதாவது மக்கள் மத்தியிலேயே இந்த சைபர் கிரைம் குறித்தான அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது, அவங்களுடைய பாஸ்வேர்டு சேவ் பண்ணாமல் இருக்கிறது, யாரோ ஒரு ப்ரைஸ் பண்ணி வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணால் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது, இது எல்லாமே இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட் தான் வரும். ஸோ மக்கள்கிட்டயே இந்த சைபர் குறித்தான அவேர்னஸ் கிடையாது. லேக் ஆஃப் ஸ்கில்டு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். இந்தியாவில் இந்த சைபர் செக்யூரிட்டியை, அதாவது எத்திக்கல் ஹேக்கிங் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்தியாவில் ரொம்ப கம்மி. அவுட்டேட்டட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கிரிட்டிக்கல் செக்டர்ஸ். இப்போ ஒரு பேங்க்லேயோ ஒரு டிஃபென்ஸ் ஏரியாவிலையோ அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ ஒரு சிட்டியில் இருக்குன்னு வச்சுங்களேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எதெல்லாம் சொல்லுவாங்க? ரோட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குதா, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி நல்லா இருக்குதா, பிரிட்ஜஸ் அங்கே இருக்கா, இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான இந்த மால்வேராக அட்டாக் பண்ணக்கூடிய அகைன்ஸ்டான ஆன்டிவைரஸஸ் இருக்குதா, இதெல்லாம் நமக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது நம்ம நாட்டில் ரொம்ப குறைவு தான். டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். பாருங்கள், இப்போ ஒரு சாட் ஜிபிடி ஆகட்டும், இல்லை டீப்சீக் ஆகட்டும், இது மாதிரியான ஏஐ சாஃப்ட்வேர் எல்லாமே வெளிநாடுகள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக ஈஸியாகவே நம்மளுடைய டேட்டா தெஃப்டாக வரதுக்கான ரீசன்ஸ் நிறையவே இருக்குது. இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குதா? கிடையாது. ஸோ நாம் அதிகமாக ஒரு ஃபாரின் ஹார்ட்வேரையோ இல்லை சாஃப்ட்வேரையோ தான் நம்ம ரிலே ஆகியிருக்கோம். NVIDIA சாஃப்ட்வேர், NVIDIA கூட கிராஃபிக்ஸ் கார்டு, அதுவுமே ஒரு ஃபாரின் கிராஃபிக்ஸ் கார்டு தான். அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி
அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரைஸ் இன் சைபர் கிரைம்ஸ் இன் போஸ்ட் டிஜிட்டலைசேஷன், அதாவது இப்போ யூபிஐ ஆகட்டும், ஆதார் பேஸ்ட் சர்வீசஸில் நிறைய கிரைம்ஸ் ஆனது ஏற்படுது. அதன் பிறகு இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷனல் மெசேஜ் என்ன, மேலே இருக்கக்கூடிய இந்த கிரைம்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸை இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது CRTN, அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படிங்கிறது இந்த ஒரு அமைப்போட பேர். இது எதுக்காக இந்தியா முழுவதும் இந்த சைபர் த்ரெட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது. நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி, ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபார் செக்யூர் இந்த சைபர் ஸ்பேஸ் இன் இந்தியா, ஒரு செக்யூரிட்டி பாலிசிங்க. ஸோ அது எப்படி இந்தியா முழுக்க ஒரு விஷயங்களை இப்போ நம்ம டிராஃபிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லோரும் இடது பக்கம் தான் போகணும், வலது பக்கம் போகக்கூடாதுன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கு இல்லையா. ஸோ அது போல ஒரு பாலிசி. இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறது கோஆர்டினேட் ஆல் சைபர் கிரைம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்து ஒரு ஃபோன் பண்ணி அது மூலமாக கேட்டிருக்காரு அப்படின்னா, இல்லை கம்ப்யூட்டரில் ஹேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த தனித்தனி குற்றங்களில் ஒரு குற்றத்துக்கு ஒரு அம்பரல்லா ஸ்கீம்னு சொல்லுவாமே, அது வந்து சைபர் ஸ்வச் பாரத் கேந்திரா அப்படிங்கிறது போட்நெட் கிளீனிங் அண்டு மார்வெல் ரிமூவல். இது ஸோ இந்த மார்வெல்லாம் இருக்குது, இந்த மார்வெல்ன்ற பாருங்க, இந்த மால்வேர் ரிமூவலாக கொண்டு வரப்படுறதா வந்து சைபர் ஸ்வச் கேந்திரா அப்படிங்கிறது. நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியாக்கா. இப்போ பேங்க் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், இதில் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஏரியா இல்லையா. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. ஸோ இதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி யாராவது நம்ம இல்லீகலாக நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் மூலமாக அவங்கள பனிஷ் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது புதபெஸ்ட் கன்வென்ஷன் ஆன் சைபர் கிரைம். இந்தியா வந்து இதில் இன்னும் வந்து மெம்பர் ஆகலை, சைன் பண்ணல. சைபர் டயலாக்ஸ் வித் கண்ட்ரிஸ் லைக் USA, இஸ்ரேல் அண்டு ஜப்பான், இதன் மூலமாக சில ஒப்பந்தங்கள் மீன்ஸ் என்னென்னா ஒரு வாய்வழி ஒப்பந்தங்களை நம்ம கொண்டிருக்கிறோம். கோஆப்ரேஷன் வித் இன்டர்போல், யூரோபோல் ஃபார் டிரான்சாக்ஷனல் சைபர் கிரைம் கண்ட்ரோல். இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சி மூலமாக இது மாதிரி வந்து கவர் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ், யூரோபோல்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், இதோட நம்ம கோஆப்ரேஷனில் இருக்கோம். சரி, இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ், அதாவது கீழே கூடிய டேர்மோட எதுலாம் வந்து கரெக்டாகுது. பிஷிங்னா என்ன? அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் டு பவர் கிரிட், அதாவது பவர் கிரிட்டை வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து அட்டாக் பண்ணுறது பேரா. சைபர் டெரரிசம்னா என்ன? ட்ரிக்கிங் யூசர் டு ரிவீல் த சென்சிட்டிவ் ஏரியா, ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவை யூசர்கிட்ட இருந்து எப்படி வாங்குறது, அது பேர் வந்து சைபர் டெரரிசமா. ரான்சம் வேர்னா சாஃப்ட்வேர் டிமாண்டிங் பேமெண்ட் டு அன்லாக் த ஃபைல், அதாவது ஒரு பேமெண்ட் எதிர்பார்க்குறது, ஒரு டேட்டாவை வந்து லாக் பண்ணிவிட்டு இந்த லாக் ரிலீஸ் பண்ணணும்னா பேமெண்ட் வாங்குறது. ஸோ இது எதுவெல்லாம் வந்து நேராக பொருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, ஏவா பியா சியா டியா, இதில் எது வந்து நல்லா பொருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்க சாரி கரெக்டாக பொருந்தி கிடையாது, கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எது சரியானது கீழே சொல்லுங்கள். அது வந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் போசஸ் சீரியஸ் சேலஞ்சஸ் டு நேஷனல் செக்யூரிட்டி, எக்ஸாமின் த கேப்ஸ் இன் இந்தியாஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் அண்டு சஜஸ்ட் த சொல்யூஷன். அதாவது இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு சேலஞ்சஸான ஒரு விஷயமா இருக்குது. அது பிறகு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸ்லையும் அண்ட் சொல்யூஷன்ஸ்லையும் என்ன விதமான, அதாவது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸில் என்னென்ன கேப்ஸ் இருக்குது, அதாவது லேக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதே போல் அதுக்கான சொல்யூஷன்ஸையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எழுதி பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய இதுக்கான ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.